ஹலோ வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். இந்நிலையில்தான் நடிகர் அஜித் குமாரை அரசியலுடன் தொடர்புபடுத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த பதில் கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ்நாட்டில் நடிகர் நடிகைகள் அரசியல் என்ட்ரி கொடுப்பது ஒன்றும் புதிது அல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, சரத்குமார், விஜயகாந்த், கமல்ஹாசன் வரிசையில் கடைசியாக அரசியலுக்குள் நுழைந்துள்ளார் நடிகர் விஜய். இவர் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். நடிகர் விஜயின் கட்சி லோக்சபா தேர்தலில் போட்டியிடவில்லை. அதே வேளையில் 2026 நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் அவரது கட்சி போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதற்கான பணிகளை நடிகர் விஜய் தொடர்ந்து மேற்கொண்டு உள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக விஜய் உச்சத்தில் உள்ளார். இந்நிலையில்தான் அவர் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு தீவிர அரசியலில் ஈடுபட முடிவெடுத்து இருக்கிறார். நடிகர் விஜயின் இந்த அரசியல் பயணத்தால் அனைவரின் பார்வையையும் நடிகர் அஜித் குமார் பக்கம் திரும்பியுள்ளது. அதாவது தமிழ் திரையுலகில் விஜய், அஜித் ஆகியோர் முன்னணி நடிகர்களாக வலம் வருகின்றனர். நடிகர் விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்துள்ள நிலையில் நடிகர் அஜித்தும் இது போன்ற முடிவு எடுப்பாரா என அவரது ரசிகர்கள் ஒரு தரப்பினர் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் தான் சென்னை திருவிக நகர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டேரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று திறந்து வைத்தார். உழைப்பாளர் தினமான மே 1ஆம் நாளான நேற்று நடிகர் அஜித்தின் பிறந்த நாள் ஆகும். இந்நிலையில் தான் ஜெயக்குமார் நடிகர் அஜித்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் தொழிலாளர் தினத்தில் பிறந்த சகோதரர் அஜித்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக அஜித்துக்கு எப்போதும் ஒரு சிறப்பான நன்றியை நான் சொல்லுவேன். அவர் ஒரு தைரியசாலி. கோழைகளை எனக்கு பிடிக்காது. தைரியசாலியை நான் பிடிக்கும். எதையும் எதிர்கொள்ளும், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு இடம் பொருளை பார்க்காமல் தன் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அந்த வகையில் எனக்கும் அஜித்துக்கும் வேவ்லென்த் உள்ளது. கருணாநிதி பாராட்டு விழாவில் திரைத்துறையினர் கட்டாயமாக அழைக்கப்பட்டதற்கு நடிகர் அஜித் நேரடியாக சென்று மேடையில் பேசும்போது அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன் என்றார். அஜித்தின் தைரியத்தை போற்றுகின்ற வகையில்தான் அவருக்கு வாழ்த்து கூறுகிறேன். விடாமுயற்சியுடன் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அந்த வேளையில் பத்திரிகையாளர் ஒருவர் நடிகர் அஜித் அரசியலுக்கு வந்தால் அதை விரும்புவீர்களா என்ற கேள்வி கேட்டார். அதற்கு ஜெயக்குமார், நல்லது செய்வதற்கான பரந்த களம் என்பது அரசியல்தான். அப்படி அஜித் வந்தால் நாங்கள் வரவேற்போம் என்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்படி கூறி இருந்தாலும் கூட நடிகர் அஜித் அரசியலுக்கு விருப்பமின்றி உள்ளார். ஏற்கனவே அவர் தனது முடிவை வெளிப்படையாக தெரிவித்து இருந்தார். கடந்த 2019 அரசியலுக்கு வர விருப்பமில்லை, அரசியலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரும் எண்ணமும் இல்லை என நடிகர் அஜித் தெளிவுபடுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது.